மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன அனிமே வந்து பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னா எந்த அனிமேலாம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ ரைட் கிங் வந்து சீசன் 1 எபிசோட் 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ் டப்லையும் அவைலபிளா இருக்கு. நம்மளோட சோலோ லெவலிங் அனிமே மாதிரியே இருக்குன்னு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சங்கிங்கோ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேரக்டர் இந்த அனிமையிலையும் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அனிமே டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. இந்த அனிமே வந்து இப்போ வாரத்துக்கு ஒரு எபிசோட்னு விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சோனி லைவ்ல தான் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. அதனால டெஃபினட்டா வந்து இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது எந்த அனிமே ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைன் அந்த அனிமே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய எபிசோட் இருக்கு. ஆனா இப்போ இவங்க தமிழ் டப்ல விட்டுருக்கிறது ஃபர்ஸ்ட் 10 எபிசோட் வந்து தமிழ் டப்ல விட்டுருக்காங்க. இந்த அனிமேவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். தமிழ் டப் வந்து வராதுன்னு நான் நினைச்சேன். ஆனா தமிழ் டப்லயே வந்து விட்டுருக்காங்க. 10 எபிசோட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைன் இந்த அனிமேக்கு வந்து எங்க தான் வந்து போய் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா சோனி லைவ்ல தான் அவைலபிளா இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட் இந்த அனிமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தமிழ்ல வந்து விட்டுருந்தாங்க. இந்த அனிமே வந்து நம்மளுடைய சோனி லைவ்ல தான் இந்த அனிமே வந்து இருக்குது. இது வரைக்கும் நம்ம எத்தனை எபிசோடு விட்டுருந்தாங்கன்னா 12 எபிசோடு வந்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 30 எபிசோடு வந்து விட்டுட்டாங்க. இந்த அனிமேல மொத்தம் 64 எபிசோடு இருக்குங்க. இப்போ 30 எபிசோடு வந்து தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ 15வது எபிசோடு அந்த அனிமேல பாத்தீங்கன்னா தமிழ் டப் என்ன பண்ணல. அந்த எபிசோடும் வந்து நம்ம தமிழ்ல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படியும் வந்து 15வது எபிசோட தமிழ் டப் பண்ணிடுவாங்க. இப்போ 30 எபிசோடு வரைக்கும் ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு. இந்த அனிமையும் பாத்தீங்கன்னா நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் பாக்குறவங்க வந்து இந்த அனிமே பாருங்க. அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். அதனால கண்டிப்பான பாருங்க, ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும் இந்த அனிமே. அடுத்து என்ன அப்டேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் தாங்க. நம்ம கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 சீசன் வந்து தமிழ் டப்ல விட்டுருந்தாங்க. கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுல அயனகிச்சியோட கேரக்டரும் ரொம்ப சூப்பரா இருக்கும். காமா கம்போஸா வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபேன்ஸுக்கு மத்தியில இந்த அனிமே ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்து. ஃபர்ஸ்ட் சீசனுக்கு ரொம்பவே வரவேற்பு இருந்துச்சு தமிழ் டப்ல. அதே மாதிரிதான் 2வது சீசனுக்கும் இருந்துச்சு. இப்போ 3வது சீசன் வந்து விட்டுருக்காங்க. இதை நான் எங்கதான் ப்ரோ போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த 3வது சீசன் வந்து இவங்க யூடியூப் சேனல்ல மியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல தான் வந்து தமிழ் டப் வந்து ஆட் பண்றாங்க. இந்த யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்க்கலாம். MUSE இந்த அனிமே வந்து இந்த யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால இந்த யூடியூப் சேனல்ல போய் நீங்க பாருங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் வந்து மொதல் 2 சீசனுமே அனல் பறந்துச்சு. இப்போ 3வது சீசனும் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான் கைஸ் தமிழ் டப் வந்து வந்திருக்கு. இதுல எந்த தமிழ் டப் அனிமே வந்து நீங்க பாத்துட்டீங்க, எது வந்து பார்க்காம இருக்கிறீங்க, எந்த அனிமே வந்து இது வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் பாத்துக்கிறேன். இதே மாதிரி ஏதாவது தமிழ் டப் அனிமேஸ் வந்துச்சுன்னா நான் உடனே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. அப்பதான் என்ன அப்டேட் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிபிகேஷன் வழியா வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி நிறைய அப்டேட் வந்து டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும். இம்பார்ட்டன்டான நல்லா இருக்கக்கூடிய அனிமே பார்த்து நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா.